Dear students, இன்னைக்கு நம்ம 9th Maths exercise 1.2 sum 4, 5, 6 பார்க்கலாம். First sum 4 பாருங்க. Identify the following sets as null set or singleton set. First subdivision, set A is equal to set of all x such that x belongs to natural number, 1 is less than x is less than 2. x என்னவா natural number. ஓகே natural number 1, 2, 3 அதெல்லாம் natural number. இங்கே எக்ஸோட வேல்யூ 1க்கும் 2க்கும் 2 இன்பிட்வீனில் எக்ஸ் இருக்குதான். அப்படி ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கா இல்லை டெசிமல் நம்பர் தான் இருக்குது, இந்த நேச்சுரல் நம்பரில் வராது. ஸோ செட் ஏல என்ன எலமெண்ட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். செட் ஏல எலமெண்ட்டே இல்லை. ஸோ நல் செட் எம்டி செட் தான் இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நல் செட்டா சிங்கிள்டன் செட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் அ நல் செட் ஆர் எம்டி செட்னு சொல்லலாம். சப்டிஷன் 2, செட் பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் ஆகாத ஈவன் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஈவன் நம்பர்ஸ் ஆல்வேஸ் டிவைடட் பை 2. அப்போது செட் பியில் என்ன எலமெண்ட் இருக்கும், எலமெண்ட் எதுவுமே இருக்காது, எம்டி செட். ஓகே, ஸோ பி இஸ் அ நல் செட் ஆர் எம்டி செட். சப்டிஷன் 3 பாருங்க, செட் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஜீரோன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ சி இஸ் அ சிங்கிள்டன் செட். சி இஸ் அ சிங்கிள்டன் செட். ஓகே, சிங்கிள்டன் செட் மீன்ஸ் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் அந்த செட் என்னன்னு சொல்லலாம், சிங்கிள்டன் செட்னு சொல்லலாம். ஓகே, சப்டிஷன் 4 பாருங்க, செட் டி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 சைட்ஸ். ட்ரையாங்கிளாக இருக்கணும், அது 4 சைட்ஸாக இருக்கணும், அதுதான் செட் டியில் போடணும். எந்த ட்ரையாங்கிளுக்காவது 4 சைட்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ செட் டியில் எலமெண்ட்டே இல்லை. ஸோ எம்டி செட். ஸோ செட் சி இஸ் ஈக்குவல் டி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட். ஸோ டி இஸ் அ நல் செட் ஆர் எம்டி செட். ஓகே, சம் 5 பாருங்கள், ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லாப்பிங். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட். இப்போ 2 செட் இருந்ததுன்னா அந்த 2 செட்டோட டிஸ்ஜாயிண்ட் செட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏபின்னு 2 செட் இருக்குதுன்னா அது 2க்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க. இன்டர்செக்ஷன் எம்டியாக இருந்ததுன்னா தட் இஸ் டிஸ்ஜாயிண்ட். ஒருவேளை ஏ இன்டர்செக்ஷன் பி 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா எம்டியாக இல்லை, சம் எலமெண்ட்ஸ் ஆர் தேர், அப்படின்னா அது ஓவர்லாப்பிங். ஓகே, டிஸ்ஜாயின்னா காமன் எலமெண்ட்ஸே இல்லை. ஓவர்லாப்பிங் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு எலமெண்ட்டாவது இருந்ததுன்னா அது ஓவர்லாப்பிங். வாங்க ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எஃப் ஐஏஎஸ், செட் பி இஸ் ஈக்குவல் டு ஏஎன்எஃப்ஹெச்எஸ். இப்போ நம்ம இது என்ன செட்டுன்னு தெரியாது, நம்ம காமனாக ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். எஃப் இருக்குது, ஐ இல்லை, ஏ இருக்கா, இருக்குது, எஸ் இருக்கா, இருக்குது. ஓகே, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் தேர். எம்டியா, எம்டி இல்லை, சம் எலமெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. இது எம்டி இல்லை. ஸோ என்ன கண்டிஷன், ஓவர்லாப்பிங். ஸோ கிவன் ஏ அண்ட் பி ஆர் செட், ஏ அண்ட் பி ஆர் ஓவர்லாப்பிங் செட். ஓகே, subdivision 2, set C is equal to set of all x such that x is a prime number, x is greater than 2. And set D is equal to set of all x such that x is an even prime number. Cயில் என்ன எலமெண்ட்லாம் வரும், ப்ரைம் நம்பராக இருக்கணும், 2 விட அதிகமாக இருக்கிற ப்ரைம் நம்பராக இருக்கணும். ப்ரைம் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 இஸ் அ ஈவன் ப்ரைம் நம்பர். இங்கே 2 விட அதிகமாக ஆகுது. அப்போ என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும் எழுதிடலாம் டேரெக்டாக. 2 வந்து ஈவன் ப்ரைம் நம்பர், பட் 2 விட அதிகமாக இருக்கணும். 3, 5, 7, 9, சாரி 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, 11 எக்ஸெட்ரா, நிறைய ப்ரைம் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் செட் டி பாருங்கள், ஈவன் ப்ரைம் நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 2 இஸ் அ ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். இது ரெண்டுத்துக்கும் நம்ம காமன் பார்க்க போகிறோம். காமன் இருக்குதா இல்லையா, இருந்ததுன்னா அது என்னது, இருந்ததுன்னா ஓவர்லாப்பிங், காமன் இல்லைன்னா டிஸ்ஜாயிண்ட். பாரு காமன் எலமெண்ட்ஸே இல்லை. ஸோ கிவன் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகே, சப்டிஷன் 3 பாருங்கள், செட் இ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 24 அண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 30. சரி, ஈங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24, 1, 2, 3. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24னா என்னென்ன டேபிள்னா 24 டிவைட் பண்ணும். 1 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள், 4, 6, 8, 12, 24. ஓகே, சரி எஃப்ல என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும் பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா 3 டேபிள் சொல்லுங்கள். 6, 9, 12, 15, 18, 21, 24, அவ்வளோதான் இல்லையா காமன் எலமெண்ட்ஸ். 27 லெஸ் தென் 30. ஓகே, இப்போ எஃப்க்கும் ஈக்கும் எஃப்க்கும் காமன் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா பாருங்கள். 3 இருக்குது, எழுதிருங்க. 3, தென் 12, தென் 24. ஸோ காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. இது எம்டி இல்லை, எம்டியாக இருந்ததுன்னா டிஸ்ஜாயிண்ட் செட். ஸோ இ அண்ட் எஃப் ஆர் ஓவர்லாப்பிங் செட். மினிமம் ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட தட் இஸ் ஓவர்லாப்பிங் செட். சம் நம்பர் 6, if S is equal to set of all square, rectangle, circle, rhombus, triangle. ஸோ செட் எஸ்ஸில் இந்தந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் எஸ். இதெல்லாம் எலமெண்ட்ஸ், இதுக்கு சப்செட் கண்டுபிடிக்கணும். செட் எஸ்ஸுக்கு சப்செட் கண்டுபிடிக்க போகிறோம். அது 4 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். இந்த எலமெண்ட்டில் 4 ஈக்குவல் சைட்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும்,
ஸ்கொயர், ரெக்டாங்கிள் கிடையாது, சர்க்கிள் கிடையாது, ரேம்பஸ். ஸோ சப்செட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் கமா rhombus. Then the set of shapes which have radius. Radius இந்த எலமெண்ட்டில் எதுக்கு வரும் பாருங்கள், சர்க்கிளுக்கு மட்டும்தான் ரேடியஸ் வரும். சர்க்கிளுக்கு மட்டும்தான் நம்ம ரேடியஸ் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு the set of shapes in which the sum of all interior angles is 180. எதுக்கு வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 எதுக்கெலாம் வரும் பாருங்கள். ஸ்கொயருக்கு என்ன வரும் 360, ரெக்டாங்கிளுக்கும் 360, சர்க்கிளுக்கும் 360, ராம்பஸு 360, ட்ரையாங்கிள் மட்டும்தான் இன்டீரியர் ஆங்கிளோட சம் எவ்வளவு 180. ஸோ செட்டுக்குள்ள ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிஷன் 4. The set of shapes which have 5 sides. இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள் எல்லாமே 4 sides ஆர் 3 sides தான், 5 sides இல்லை. ஸோ ஆன்சர் என்னது, எம்டி செட். அவ்வளோதான் அந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.